திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே கொண்டாபுரம் அரசு பள்ளியில் கைப்பிடி சுவர் இடிந்து 7ஆம் வகுப்பு மாணவன் மோஹித் பலியானான். சிறுவன் குடும்பத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார். ஆனால் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை தர வலியுறுத்தியும் மாணவன் சடலத்தை வாங்க மறுத்து திருத்தணி அரசு மருத்துவமனை முன் உறவினர்கள் 8 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தினர். திருத்தணி எம்எல்ஏ சந்திரன் மற்றும் போலீசார் மாணவனின் குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடன்பாடு ஏற்படவில்லை. அமைச்சர் நாசர், மாவட்ட கலெக்டர் பிரதாப் ஆகியோர் சென்று மோஹித்தின் பெற்றோரிடம் பேசினர். ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட கலெக்டர் பிரதாப் உறுதியளித்தார். 10 பேர் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வாருங்கள், பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கூறிவிட்டு அமைச்சரும் கலெக்டரும் புறப்பட்டனர். ஆனால் அவர்களின் காரை மக்கள் தடுத்தனர். இறங்கி வந்த அமைச்சர் நாசருடன் பெண்கள், இளைஞர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கொண்டாபுரம் பள்ளி முன்பு சக மாணவர்கள் மோஹித் மரணத்துக்கு நீதி கேட்டும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு கொடு, அரசு பள்ளிக்கு பாதுகாப்பு கொடு, நீதி வேண்டும், நீதி வேண்டும், இறந்த என் அண்ணனுக்கு நீதி வேண்டும்.